ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஆர்பியில் இந்த யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய தரப்புகள் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வருவதில் சில சட்ட சிக்கல் இருக்குது, சில சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்குது. இதோடைய முடிவாக என்னைக்கு நமக்கு யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் தற்காலிக தெரிவு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எல்லாத்துக்குமே காலேஜ் டிஆர்பிக்கு எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க தற்காலிக தெரிவு பட்டியல், ஓகேங்களா? ஸோ இப்போ டிஆர்பியில் சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். என்னென்ன அந்த தகவல்கள் அப்படின்றது தான். ஸோ ஆசிரியர்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறையில் தலைமை ஆசிரியர் ஓய்வு அப்படின்றது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓய்வுகள் அனைத்து நபர்களுக்குமே அதிக அளவில் கொடுக்குறாங்க. ஏன்னா பெண்டிங் லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு வயதை கடந்தும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஓய்வு கொடுத்துட்டு முதுகலை ஆசிரியர்களை அதிக அளவு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே விரைவில் நடைமுறையில் கொண்டு வர போகிறாங்க. முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த யூஜிடிஆர்பி மற்றும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிஆர்டிஇ இதோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? ஸோ யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப பேர் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். ஸோ யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஹெல்ப்லைன் பதில்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் நாங்கள் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.41 லட்சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கண்ட்டுக்காக தான் இப்போ இருக்கிற யூஜிடிஆர்பி எழுதி நான் பாஸ் பண்ணி ஆசிரியர் ஆகுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. இவர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ டெட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் டெட் ஆசிரியர்களுடைய இறுதி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போயிட்டுருக்குங்க. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே டெட்டு பாஸ் மதிப்பெண்கள் 60 மாற்றணும். ஏன்னா ஒரு சார் கம்யூனிட்டிக்கு மட்டும் நீங்கள் 60 மதிப்பெண்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் எங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை மாற்றி கொடுங்க. 75 மதிப்பெண்லேருந்து 60 மதிப்பெண்கள் எடுத்தால், ஏன்னா இது வந்து ஒரு நியமன தேர்வுலாம் கிடையாது, பணி நியமன தேர்வே கிடையாது. இது ஒரு தகுதி தேர்வு அப்படின்றதுனால அனைவருக்கும் ஈக்குவாலிட்டியை கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்ல போகுது அப்படின்றத நிச்சயமாக விரைவில் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து எதிர்பார்க்கலாம். காலம்தான் பதில் சொல்லும். இன்னும் ஒரு சில தினங்களில் டெட்டு நீதிமன்ற இறுதி தீர்ப்பு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டியோடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ 2013 மற்றும் 17, 19 டெட் தேர்வில் பாஸ் பண்ண அனைவருக்குமே போஸ்டிங் அப்படின்றது தேர்தல் அறிக்கையில் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி அனைத்து ஆசிரியர்களுக்கும் டெட்டில் பாஸ் மதிப்பெண்களை வழங்குவாங்களாம். இதுதான் இப்போ எல்லோர் மத்தியிலுமே இருக்கிறது. தேர்தல் அறிக்கை 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிட்டு சொன்னாங்க, 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்க போஸ்டிங் போடுவோம், 17 ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நடக்கலை. ஸோ இனி வரும் காலங்களில் புதிய தேர்தல் அறிக்கைகள் அந்தந்த கட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி செய்ய போகிறாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஆட்சியாக வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணலாம். அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு இன்று இல்லைன்னா நாளை உங்களுக்கு வெளியாகும். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.